இப்ப 47 எம்எல்ஏல பிரச்சனை ஆகுது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், மக்கள் தீர்ப்பை மதிப்போம், திமுக தான் நமக்கு மெயின் எதிரி, தீய சக்தின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க அண்ணா திமுக, அதான் 22 பேர் சொல்றாங்க நோ நம்ம இவங்களை எதிர்த்தாகணும், அது அரசியல் ரீதியா நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்றாங்க. சரி, நான் தலைவர்ன்ற முறையில் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க 2 பேர் கருத்தும் நாங்க வாங்கிட்டேன். ஆனா இது புதிய அரசுப்பா, இப்பதான் மக்கள் தீர்ப்பு போட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த அரசுக்கு எதிராக நம்ம முதல் நாளே வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. இந்த ஆட்சியை கவுத்துட்டா இதுக்கு மாற்று ஆட்சி உங்களால கொடுக்க முடியுமா? இல்ல யாராவது கொடுக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போவோம், நம்ம மக்கள் கிட்ட ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும். அதனால நம்ம மக்கள் தீர்ப்பை ஏத்துக்குவோம். என்ன பண்ணுவோம்னா, சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்கும்போது அதுல இருந்து வெளியேறி வந்துருவோம் எல்லாரும். ஆதரிச்சும் ஓட்டு போடவானா, எதிர்த்தும் ஓட்டு போடவானா, அந்த பிளவே இல்லாம போயிருக்குமா? ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அந்த விடுதியில தங்கி இருந்த எம்எல்ஏ கிட்ட பொய் சொல்லி, நான் தான் சீஃப் மினிஸ்டர், மேல பேசியாச்சு, அமித்ஷா சொல்லிட்டாரு, திமுக ஆதரிக்குது, நீங்க எல்லாம் மந்திரிங்க, கவர்னர் கிட்ட கொடுக்கணும்னு 47 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த நேரத்துல சி.வி. சண்முகம் எம்பி பதவியை ராஜினாமா பண்ண டெல்லிக்கு போயிருந்தாரு. அவர் இல்லாத நேரத்தில் இவர் போய் 47 பேர்கிட்ட இப்படி ஒரு கதையை விட்டுட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, வாங்கினதே தப்பு, அது நடக்கல, அபார்ட் ஆயிடுச்சு, கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. என்ன பண்ணும்? அமைதியா இருக்கணும்ல. இவர் என்ன பண்றாரு, அவங்க குரூப் கிட்ட கொடுத்து சபாநாயகருக்கு அந்த 47 கையெழுத்து போட்ட லெட்டரை வச்சு இவங்கதான் சட்டமன்ற குழு தலைவர் கொறடா தேர்வு செய்யப்பட்டார்னு அனுப்புறாரு. இவர் தான் ப்ரோவோக் பண்ணது அவங்கள. அவங்க முதல்ல போய் எதுவுமே செய்யல, அமைதியா இருந்தாங்க. அப்போ அவங்க இது மாதிரி பண்ண ஒண்ணும் எங்கடா மீட்டிங்கே நடக்கலையே, சட்டமன்ற குழு மீட்டிங்கே நடக்கல, தேர்தலும் நடக்கல, இருந்தாலே நம்ம எதுக்கும் போட்ட கையெழுத்தை தூக்கின்னு போய் சபாநாயகர் கொடுக்கிறாரு. கொஞ்சம் தட் வாஸ் த இமிடியேட் ப்ரோவோகேஷன். நேரா போய் சபாநாயகர் இவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னொரு கடிதம் கொடுக்குறாங்க. எஸ்பி வேலுமணி, அப்புறம் விஜய் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இதுக்கு காரணம் யாருங்க? தலைவர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவான ஆளார். அவர் ஒரு கோஷ்டி தலைவரா இருக்க கூடாதுல்ல கட்சியில. நீங்க பொதுச் செயலாளருங்க.